யோகானா நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸசைஸ்ன்னு நினச்சின்னு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு புரியல யோகான்றது என்னன்றது. யோகான்றது நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கீங்க, ஒரு சூரிய நமஸ்காரம் மாதிரி ரொம்ப எக்ஸசைஸ் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. யோகாவில் அது ஒரு பார்ட்டு தான். அதுக்கு மேலே யோகாலாம் இருக்குது. அதாவது இந்த பக்கம் இருக்குது இல்லையா, இதில் காற்றை இழுக்கணும், அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்குற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மூக்கில் விடணும். அதுக்கப்புறம் இந்த மூக்கில் இழுத்து இதில் விடணும். இந்த மாதிரி இங்கே ஹோல்ட் பண்ணணும், இதில் விடணும். இப்போ பூநூல் போட்டாங்க பசங்களுக்கெல்லாம். பூநூல்லாம் என்ன அர்த்தம்? பூணுகிற தரிக்கிற நூல். பூணாத நூல் ஒன்று இருக்கு, அதான் நான் சொல்றது. அதாவது இந்த மூச்சு காற்றை இங்கிருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஊசி கோக்கிற மாதிரி கோத்துக்கிட்டே இருக்கிறது, அது பூநூல். இது பூணாத நூல். என்ன, இந்த இடத்துல வரும், அந்த காற்று கொண்டு வரணும். அண்டு அதே மாதிரி இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இதில் உள்காற்று வெளிக்காற்று இழுக்கிறது செய்ய முடியும். உனக்கு ரொம்ப வயசாகிருக்கு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். அண்டு ஃபிசிக்கலாக ரொம்ப குண்டு குண்டாயிட்டாங்க, அவங்களால கால் சப்பளங்கால் போடுறது அதெல்லாம் முடியாதுன்னா அதுக்கெல்லாம் இந்த பிரீத்திங்லேயே எல்லாம் இருக்குது. இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இதை காளி மாதிரி பண்ணுறது. இப்படி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறது. இந்த குழந்தைங்கள்லாம் அழுதா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க இல்லையா, கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ அழுதா அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அது ஒரு எக்ஸசைஸ் அந்த குழந்தைக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, குழந்தை அழுதுடவே கூடாதுன்னு அதில் பால் புட்டியெல்லாம் வச்சு என்னென்னோ பண்ணுறீங்க. இட்ஸ் வெரி குட் ஃபார் த சைல்டு டு கிரை. ஏன்னா அந்த அழுற போது தான் இந்த சிஸ்டம் எல்லாம் மாறுது. அதுக்காக எக்ஸசைஸ் அது குழந்தைய பொறுத்து மாத்திரம். அதே மாதிரி நாக்கை மடக்கிட்டு காற்றை இழுக்கிறது, இப்படி வச்சுக்கிட்டு இழுக்கணும். இதெல்லாம் யோகா கீழே வருது. நீங்கள் எதுவும் எக்ஸசைஸ் தான் யோகான்னு தப்பான நினைச்சுன்னு இருக்கீங்க. அதே மாதிரி படுத்துக்கிட்டு நம்ம உடம்புல ஒவ்வொரு விரல்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு உங்க கந்த சஷ்டி கவசத்தில் வருது இல்லை, அந்த மாதிரி பண்றது. கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க, வட்ட குதத்தி வல்வேல் காக்க, பனைத்தொடை ரெண்டும் பருவேல் காக்க, நாபி கமலம் நல்வேல் காக்க. இப்படி ஒவ்வொரு வரைக்கும் ஒரு பார்ட் ஆஃப் த பாடி இருக்கு. சண்முக கவச்சமும் அதே தான். இந்த ஐயருங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா, மந்திரம் சொல்றதுக்கு முன்னால கனிஷ்டிகாபியாம் நம, மத்தியமாபியாம் நம, அங்குஷ்டாபியாம் நம, நேத்திரத்திரையாய் வௌஷாட், இதெல்லாம் அதே தான். இதெல்லாம் மெடிடேஷன் டெக்னிக். நான் இந்த விரலை சுத்தம் பண்றேன். இந்த கேரளா ஐயருங்கெல்லாம் பூஜை பண்ற போது பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஐ எம் பியூரிஃபைங் திஸ் ஃபிங்கர், திஸ் ஃபிங்கர், திஸ் ஃபிங்கர், திஸ் ஃபிங்கர். நவ் ஐ எம் கிளீனிங் மை செல்ஃப். அதெல்லாம் போட்டு ஐ எம் கிரியேட்டிங் ஏ ஃபோர்ட்ரஸ் அரவுண்ட் மீ, ஸோ துர்தேவதாஸ் won't come and attack me. Now I am going to share this mantra. இதை சொன்னவர் யாரு, இது என்ன வகையான ஸ்டான்ஸால எழுதியிருக்கு, அனுஷ்டிப் சந்தகா அப்படின்னா அனுஷ்டிப் என்று சொல்லக்கூடிய சந்தத்தில், இப்படி வெண்பா குரல் சொல்றீங்களா, அந்த மாதிரி ஒரு சந்தா அது சான்ஸ்கிரிட்ல. இதுல சொல்றேன் அவுட் அண்ட் அவுட் இதெல்லாம் மெடிடேஷன் டெக்னிக்ஸ். அது ஐயருங்க சொல்றதாகட்டும், உங்க கந்தசஷ்டி கவசமும் சண்முக கவசமும் ஆதியாய அந்தமாகின் பாம்பன் சாமியோட பாட்டு எல்லாம் மெடிடேஷன் தான். And it is slowly to silence your mind from all these oscillations. அலையுது இல்லையா, அதுல இருந்து இப்படி படிச்சுட்டு மெதுவா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியை நினைச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் இந்த இடத்துல மனசை கொண்டு வைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, படுத்துக்கிட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயற்கை காட்சியை மனசுல கொண்டு வா அப்படின்னும். அப்ப அந்த இயற்கை காட்சியை தவிர வேற எதுவும் மைண்ட்ல வரக்கூடாது, அது மாத்திரம்தான் வரணும். அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிடணும். இப்படி டெக்னிக்ஸ் இதெல்லாம் டு சைலன்ஸ் த மைண்ட். அண்ட் லாஃபிங் டெக்னிக்னு இருக்கு, சும்மானா சிரிக்கிறது. அண்ட் கீப் ஜம்பிங் அண்ட் திங், தட்ஸ் கால்டு ஜாப்ரிக்னு சொல்லுவாங்க. ஜாப்ரிஷ்னா என்ன, நீங்க ஜிந்தல்கெல்லாம் போனீங்கன்னா யோகா சென்டர், நேச்சர் கியூர் சென்டர், அங்கெல்லாம் எல்லாரையும் ஒரு ரூம்குள்ள போட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ தே வில் சே பிதில் அடிச்சிருவோம் நாங்கள், இப்போ நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், யாரையும் பார்க்க தேவையில்லை. ஆனால் நீங்க குதிக்கலாம், குரங்கு மாதிரி பண்ணலாம், கத்தலாம், காக்கா மாதிரி கத்தலாம், சிரிக்கலாம், அழலாம். தட் இஸ் அகைன் ஜாப்ரிஷ் டெக்னிக் டு டேக் த மைண்ட் அன்காடட். அதே தான் நான் சொன்ன கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறது, அரோகரா போடுறது, ஐயப்பா கத்துறது, இதெல்லாம் அதே டெக்னிக் தான். நீங்க அந்த ஐயப்பா சொல்ற போது
உங்க மைண்ட் அதுலேயே தான் இருக்குமே தவிர மற்ற எதையும் பார்த்தா ஐயப்பா சொல்ல முடியாது உன்னால. யூ ஹாவ் டு ப்ரொலாங் யுவர் அந்த வாய்ஸ் இல்லையா, சுவாமியே அப்போ அவ்வளோ நேரம் மைண்ட் ஆக போற, உனக்கே தெரியாம மூச்சை கொண்டு போய் இங்க வச்சுக்கிற. இதெல்லாம் டெக்னிக்ஸ் ஃபார் திங். யோகான்றது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது. எக்ஸசைஸ் ஒரு பார்ட் தான். சாதாரணமா மைண்ட் கண்ட்ரோல், பிரீத் கண்ட்ரோல் அண்ட் ஜஸ்ட் வார்மிங் அப் ஈச் பார்ட் ஆஃப் த பாடி, அதெல்லாமே யோகாக்குள்ள தான் வருது. நிறைய பேர் யோகான்னு ஒன்று பயந்துடுறாங்க. அதனால இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு புது இடம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வாரத்துக்கு ஒரு நாள் we'll ask someone to teach you easier yogas. வயசானவங்க எல்லாம் கூட வரலாம், தைரியமா வரலாம். நம்மள சப்பளங்கால் போட்டு உட்கார வச்சிருவாங்க, முட்டு வலிக்குன்னு எனக்கு தேவையில்லை. தட் இஸ் ஃபார் அதர் பீப்புள். எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க, ஃபிட்டா பாடியில் இல்லாதவங்களுக்காக நிறைய எக்ஸசைஸ் இருக்கு யோகால. அதெல்லாம் பண்ணாவே நீங்க உருப்பிட்டுருவீங்க. ஸ்மாலர் திங்ஸ். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு குதிக்கால் வலிக்குது அப்படின்னுவாங்க. அந்த குதிக்கால் வலிக்கிறவங்க என்ன செய்யணும்னா, காலையில் எழுற போது இப்படி காலை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் காலை இப்படி சுற்றணும், காலை இப்படி சுற்றணும். அந்த படி ஏறுற போது டோ மேலே அந்த 10 விரல் மேலே வெயிட் வச்சுக்கிட்டு ஏறணும். அண்ட் அந்த செவுத்தியை புஷ் பண்ற மாதிரி போஸ் கொடுத்து முதுகு பின்னால தள்ளணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கு. நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் கம்பெனிலாம் வேலை செய்றீங்க இல்லையா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து டைட் ஆகிடும். இங்கே இடுப்பு கிட்டலாம் உங்களுக்கு நல்ல ஸ்டிஃப் ஆகிடும். ஏன்னா ஒரே மாதிரி போஸ்ட் உட்காந்துறீங்க. அதுக்கெல்லாம் ஈஸியான எக்ஸசைஸ் இருக்கு. எக்ஸசைஸ் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறது. ஒரு ராட்டம் கட்டிட்டு அதில் ஒரு நைலான் ரோப் போட்டு இந்த மாதிரி நைலான் ரோப்பை இப்படியும் அப்படியும் லெஃப்ட் ரைட் அது பண்ணுறது. கழுத்து இருக்கு இல்லையா, அது இப்படி பண்ணி இப்படி பண்ணிட்டு இப்படி பண்றது. இந்த 2 கை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பேக் பெண்ட் பண்றது. டோட்டலா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றது. அந்த மாதிரி பண்ணா அந்த இது போகும். அடுத்தது குப்புறப்படுத்திக்கிட்டு ஃபேஸ் தரையை பார்த்துருக்கணும். லெஃப்ட் லெக்கை தூக்குறது, அதுக்கப்புறம் ரைட் லெக் தூக்குறது, அதுக்கப்புறம் இந்த இடுப்புல இருந்து பாடி வரைக்கும் ஃப்ரண்ட்ல இருக்கணும். 2 கால் மாத்திரம் தூக்கணும், ஒரு டில்டட் போட் ஆங்கிள் தூக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணா இந்த கம்ப்யூட்டர்காரங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். எதுவுமே பண்ண மாட்டாங்க. தே வாண்ட் மிராக்கிள்ஸ் டு ஹேப்பன். ஸோ பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸர்ஷன் இட் ஹஸ் ஹேப்பன். நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் யுவர் டென்னிஸ் கிறிஸ்டன் திடீர்னு காலில் வந்து மசில் பிடிச்சிடும். அது மாதிரி மசில் பிடிக்கிறதுக்கு ஒன்று தண்ணி கம்மியாக குடிக்கிறது காரணம். உங்களுக்கே கூட தூக்கத்தில் புரண்டுக்கிறன்னு படிக்கிற போது இந்த கால் மசில் பிடிச்சிடும், துடிச்சு போயிடுவீங்க. அப்போ என்ன பண்ணோம், எந்திரிச்சு டகால்னு நின்றுணும். நின்று நல்லா தண்ணி குடிக்கணும். ஒரு 3-4 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா அந்த இது போயிடும். இந்த கிரானிக் பெயின் வரும் இல்லையா, மசில் பெயின், அதெல்லாம் போகும். எல்லாத்த விட பெஸ்ட் எக்ஸசைஸ் டெய்லி கொஞ்சம் வாக்கிங் பண்றது. இதுதான் லேக் எக்ஸசைசஸ் ஏதாவது பண்ணினே இருக்கணும். இப்போ நான்லாம் 4 மணிக்கு எழுறேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் செய்யறது எக்ஸசைஸ் யோகா தான். அதுக்கப்புறம் உட்காந்து தியானம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 6-6:15 மணிக்கு வாக்கிங் போயிட்டு 8 மணி 8:15 மணிக்கு வருவேன். இப்படி அதுக்கப்புறம் உட்காந்து யாகம் பண்ணுவேன். ஒரு 1/2 hour to 40 minutes யாகம் பண்ணுவேன். ஒரு சிஸ்டம் ஆஃப் லைஃப் வச்சிருக்கேன் நான். அந்த மாதிரி நீங்களும் பண்ணும். நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, சோம்பேறியாட்டம் இருப்பீங்க. சாப்பிட்றது, தூங்குறது, சாணி போடுறது. இப்படி இருந்தாக்க ஹெல்த் எங்கிருந்து வந்துடும் திடீர்னு இல்லையா. ஆஸ் இட் கோஆபரேட் பட் சம்டைம் இட் வில் சக்கும் டு ப்ரெஷர்ஸ். அதுக்கு மேல ஒன்றும் உதவாது. தேர் ஆர் திங்ஸ். எல்லாத்துக்கும் வழி இருக்கு. அண்ட் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வரணும். நம்ம ஹாஸ்டல் பசங்களுக்கெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்து வச்சிருக்கோம். அவங்களாம் டெய்லி செய்கிறாங்க. செய்கிறவங்களுக்கு அது செய்யலைன்னா அப்புறம் போர் அடிச்சிடும். இதெல்லாம் பண்ணி பழகினவங்களுக்கு அதுக்கப்புறம் பண்ணலைன்னா தான் போர் அடிக்கும். I am also doing yoga, but I won't do all that rituals. I can breathe just like that. See, I am breathing. You all breathe air. I breathe fire. I take my fire from here and bring it here
ஊசியில நூல் கோக்குற மாதிரி, as a thread in the needle, I am just breathing fire at this place. You are all breathing air like this, like that. I am not breathing from here, I am breathing fire from inside. That's why I have more energy. Because fire purifies all the toxins, all the negative things in your system. So you will always be glowing like fire. இன்னைக்கு கூட பெங்களூர்லேருந்து வித்யா மாமி அவங்க வீட்லேயே வளர்ந்த பையன் ஒருத்தன் பெங்களூரில் இருக்கான், அமெரிக்காலேருந்து வந்து. அவன் சொன்னேன், நானும் யோகாலாம் பண்ணுறவன் தான், நீங்கள் வந்து நான் என் வயிற்றுல இருந்து நெருப்பு எடுத்து ஊசியில் நூல் கோக்குற மாதிரி இந்த இடத்துல வச்சு கோக்குறேன்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு தெரிஞ்ச யோகத்தில் இதை ஒன்றும் யாரும் கற்றுக் கொடுக்கல, எங்களுக்கு அந்த அனுபவம் வர்றதில்லை அப்படின்னு அந்த தம்பி எழுதியிருந்தார். கிருஷ்ணான்னு பேர் அவருக்கு. நான் சொன்னேன், இந்த அனுபவம் உங்களுக்கெல்லாம் வராது. யாரு உடல் வேறு ஆன்மா வேறாக அந்த நிலைகளை தொட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அக்னி சுவாசம், நாசிமுனை சுவாசம், அக்னி சுவாசம்னு பேர். அது ஆத்மா வேற உடம்பு வேற. அவங்க நினைச்சா உடம்புலேருந்து வெளியே போயிடலாம், நினைச்சா உடம்புக்குள்ள திருப்பி வந்துடலாம். அந்த நிலைகளை தொட்டவங்களுக்கு தான் நான் சொல்ற அந்த அக்னி சுவாசம் வரும். சாதாரண யோக நிலையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களா மூக்க பிடிச்சா தான் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. மெய்ஞானிகளுக்கு வரும். மெய்ஞானின்னா யாரு? இந்த மெய் என்பதை பொய் என்று மெய்னா உடம்பு, இந்த மெய்யை பொய் என்று தெரிந்து கொண்டு ஆத்மாவாகவே மாறிவிட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அக்னி சுவாசம் வரும். அவங்களுடைய லெவல் ஆஃப் திங்கிங், அவங்களுக்கு கிடைக்கிற ஆன்மீக அனுபவங்கள், அவங்களுக்கு கிடைக்கிற தரிசனங்கள், அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். ஒரு சாதாரண சாமியாருக்கும் ஒரு ஜீவன் முக்தனானிய ஞானிக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். இந்த தலை ஆட்டுறது கூட யோகம். சும்மா ஒன்றும் தலையாட்டிட முடியாது. உனக்கு அந்த ஆத்மசக்தி இருந்தால் உனக்கே தெரியாமல் இந்த உடம்புல வர்ற வைப்ரேஷனுக்கு தலைப்படி ஆடின்னு இருக்கும். பெரம்பலூர் பிரம்ம ரிஷி மலைக்கிட்ட ஒரு சாமியார் இருந்தார். அவர் பேர் தலையாட்டி சித்தர். தலைப்படி ஆடிக்கின்னே இருக்கும் யோகத்தில். ஸோ இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. நீங்கள் திருமூலரை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சூலம் அப்படின்னா நம்ம சிவன் கையில் அம்பாள் கையில் இருக்கிற இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். திருமூலர் அது ஒத்துக்கல. அவர் சூலம்ங்கிறது என்ன சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட திசையில மூச்சு காத்து போகணும். புதன்கிழமை இதில் போகணும், சனிக்கிழமை இதில் போகணும், இப்படிலாம் ரூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி யோக பயிற்சியில யாரு கொண்டு வராங்களோ அது வந்து ஒரு 3 விதமா பாய் தான். நம்ம மூக்குக்குள்ள இந்த இடத்துல ஊசி முனை, நாசி முனை சுவாசமுங்கிறோம் நாங்க. இந்த மூச்சு காற்று இப்படி ஈர்த்துக்கிட்டு போற போது அது ஒரு திங்கக்கிழமை ஒரு மாதிரி, செவ்வாய்க்கிழமை ஒரு மாதிரி, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி போகும். அந்த மாதிரி அமையறது தான் சூலம்ன்றது. ஹோலி ஒரு என்ன சொல்றது, முக்கோணம் கூட இல்லை, 3 முனைகள் அந்த மாதிரி வர்றது. ஸோ யோக சாஸ்திரத்தில் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு டோட்டலாக சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. திருமூலர் அதுக்கு அத்தாரிட்டி அவர். எப்படியெல்லாம் யோகத்தில் இந்த சூலங்கள் உருவாகின்றன பாடியில். அண்டு யோகா நம்ம நாட்டில் இருந்தால் எல்லா நாட்டுக்கும் போச்சு. அப்போ அவங்கெல்லாம் பிடிச்சின்னு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலாக போய் பே பண்ணி கற்றுக்குறாங்க. வீட்டுக்கே ஒரு பர்சனல் யோகா டீச்சரை வர வச்சு எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக்குறாங்க. நம்ம விட்டுட்டோம். இந்தியாவில் எதுவுமே பண்ணுறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் we attach that to Hinduism. Hinduismத்துக்கும் யோகாக்கும் என்ன சம்பந்தம்? It is a physical and spiritual fitness exercise. You are unnecessarily confusing with the religions. It has nothing to do with religion. Everyone can do all these things. ஆரம்பத்தில் ஒரு 2 நாளைக்கு என்னாடா தூக்கத்தை விட்டு எல்லமேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு பிரிஸ்க் ஃபீலிங் வந்துடும். ஒரு பெட்ரூம்ல இருந்து நீங்கள் ரோடுக்கு வந்து நடந்தாவே, அதுவும் நம்ம இடத்துல நடந்தா போகிறோம், அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும். இங்கே அவ்வளோ மரம் இருக்கு. நீங்கள் விடுற கார்பன் டை ஆக்சைடை விட நீங்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வந்துடும். டெய்லி சூரியனை பார்க்கறது ரொம்ப பெரிய எக்ஸசைஸ். சும்மா வெறும் கண்ணால் பார்த்தாவே போகிறோம். இப்போ உங்கள் உடம்புல இங்கே சூரியன் இருக்கு, அந்த சூரியனுடைய அந்த எனர்ஜி உங்களுக்கு இங்கே வரும். சோலார் எனர்ஜி பண்ணுறீங்க இல்லையா, ஆகாசத்தில் இருக்கிற சூரிய வெளிச்சத்தை வாங்கி உங்கள் வீட்டில் லைட் எரியுது, சுடு தண்ணி காயுது, அந்த மாதிரி தான் அது கூட. You will be charging yourself. So that day you can study better
and your thinking pattern will be very fine tuned. எல்லாம் இருக்கு. அண்ட் வெள்ளக்காரன்லாம் நல்லா பிடிச்சிக்கிட்டான், நம்ம தான் விட்டுட்டோம்.